பல்லடத்துலேருந்துங்க ஒரு 22 கிலோமீட்டரில் குண்டிடங்கிற ஏரியாவில் ஒரு மெயின் ரோடு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்து வந்தீங்கனாலும் ஒரு 22 கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டு மதுரை பைபாஸ் மேலேயே வந்து இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இதை ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாக வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க ஒரு 150 அடி பக்கம் வருங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க. பூமியோட வந்து வடகோட்லையும் வந்து கிழக்கோட்லையும் வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குண்டடத்துலேருந்துங்க ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நில வாடகைக்கு விடுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க. ஹோட்டல் பேக்கரி எல்லாத்துக்கும் வந்து சூட்டபிள் ஆகுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கிழவரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் சேல் ஆயிடுச்சுங்க. அது கிழவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் சேல் ஆயிடுச்சுங்க. மீறி பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா மட்டும் இன்னும் பாக்கி இருக்குதுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 2,50,000 விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா பாக்கி இருக்குதுங்க. இதை ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே வந்து தென்னந்தோப்புங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. மெயின் ரோடு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ரோடு பேஸில் வந்து இந்த பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க. உங்களுக்கு கரெக்டாக பல்லடத்துலேருந்து 22 கிலோமீட்டருங்க. தாராத்துலேருந்து வந்தீங்கன்னா 22 கிலோமீட்டருங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து 2,50,000 விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க.